கேம் என்ன நான் விளையாடுறேன். என் கேம் இதுன்னு நான் எப்படி விளையாடணும் அதே மாதிரி ஓகே ஒரே கிடையாது. சப்போர்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றாங்களா இதுதான் சண்டை வலிக்கணும் அவ்வளவுதான். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சு. தரமான ப்ரோமோவை தான் விட்டுருக்காங்க. இந்த ப்ரோமோல கமருதீனும் வினோத்தும் சேர்ந்து ஆதிரைய பொலன்னு பொழந்திருக்காங்க. என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கறேன். ஏன்னா நீங்க லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், நிறைய பேர்கிட்ட போய் சேரும். அதுக்காக தான் இந்த ஹெல்ப்பை கேட்கறேன். லைக் போடாம இருக்கவங்க லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இன்னைக்கு காலையில இருந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. யார் யாருக்கு அந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சு? கமருதீனுக்கும் அரோராக்கும் நடுவில் அந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டே ஆதிரை அப்படின்ற மாதிரி கமருதீன் நினைக்கிறது. அரோராவும் கமருதீனும் பேசிட்டு இருக்கும் போது ஆதிரை டாபிக் வந்தது. ஆதிரை உள்ள வந்துட்டாங்க. இது ரிலேட்டடா இவங்க ரெண்டு பேருக்குள்ள மாத்தி வாக்குவாதம் வந்தது பாத்தீங்களா? அதுதான் ப்ரோமோவா காமிச்சிருக்காங்க. அந்த ப்ரோமோல என்னெல்லாம் வந்திருக்குன்றத முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த சண்டையை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். கமருதீன் என்ன சொல்றாருன்னா, உன் கேம் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு ஆதிரை என்ன சொல்றாங்கன்னா, அப்படியா கமருதீன், இதுதான் என்னோட கேம் கமருதீன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஆதிரை கம்மி சவுண்ட்ல தான் பேசுறாங்க. ஆனா பேசுறது ரொம்ப ஹெவியா இருக்குங்க. அவங்க வாய்ஸே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நான் ஸ்டார்டிங் வீடியோ கனெக்ட் பண்ணிருக்கேன். அதை வேணா இன்னொன்னு பாருங்களேன். வாய்ஸே ரொம்ப ஹெவியா தெரியுது. போக போக ரெண்டு பேருக்குள்ளேயும் ஆர்குமெண்ட் வருது. அந்த ஆர்குமெண்ட்ல கமருதீன் என்ன சொல்லிட்டாருன்னா, நீலாம் தேர்ட் வீக்கே வெளியே போயிட்ட, நீ எல்லாம் பேசவே பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு ஆதிரை கிட்ட ஸ்ட்ராங்கான பதில் இல்ல. ஆதிரை அந்த இடத்துல மழுப்பிட்டாங்க. அதாவது அந்த தேர்ட் வீக்கே இவங்க போயிட்டாங்கல்ல, அதுக்கான விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா என்ன சொல்லிடுறாங்கன்னா, நான் அப்பயும் கரெக்டா அப்ப எப்படி விளையாண்டனோ அதே மாதிரி தான் இப்பயும் கேம் விளையாடிட்டு இருக்கேன், நான் கரெக்டா தான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கமருதீன் இருக்கார்ல, ஒரு டேலண்ட்டும் உனக்கு கிடையாது, ஒரு டேலண்ட்டும் உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படியா, எனக்கு டேலண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்ன மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அடுத்தவங்களுக்கு எங்க அடிச்சா வலிக்குமோ அதை தெரிஞ்சு திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்கல, அதுக்கு பேர் தான் நீ டேலண்ட் நினைச்சிட்டு இருக்க. அந்த மாதிரி டேலண்ட்லாம் எனக்கு தேவையே இல்லைன்ற மாதிரி ஆதிரை சொல்லிட்டாங்க. ஆதிரை வாட்டி வெளியே போகும்போது என்ன தப்பு பண்ணிட்டு வெளியே போனாங்களோ அதே தப்பை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, மற்றவங்க சண்டை போடும் போது இவங்களோட டாபிக் வருது இல்ல, நம்ம உள்ள நுழைஞ்சு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அரோரா கமருதீன் பேசிட்டு இருக்காங்க. சுத்தி எல்லாருமே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கும் போது பார்வதி பேரே வருது. பார்வதி அங்கதான் இருக்காங்க. ஏன்பா என்னெல்லாம் கொண்டு வரீங்க, என்னெல்லாம் கொண்டு வராதீங்கப்பான்னு பார்வதி முடிச்சிட்டாங்க. உள்ளே வரல. ஆனா நம்ம அக்கா ஆதிரை இருக்காங்கல்ல, எப்படா உள்ள நுழையிறது, எப்படா ஸ்கோர் பண்றது, ஏன்னா மக்கள் எப்பனாலும் நம்மள திரும்பி அனுப்பிடலாம், ஏதாவது ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ட்ரை பண்றதுக்காக கமருதீன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, இத கானா வினோத் தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. அவ டியூன் பண்ணிட்டு இருக்கால, நீ எதுக்கு இது பண்ணிட்டு இருக்க விடுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படி சொல்றத கவனிக்கிற ஆதிரை இருக்காங்கல்ல, வினோத்தண்ணா நீங்க இப்படி பண்ணாதீங்க, அவன் ஒன்னு பண்ணும்போது அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வரீங்க, இதுதான் எல்லாருமே சொல்றாங்க, நீங்க வேணும்ட்டே சப்போர்ட் பண்றதுக்காக வரீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏமா, நீ இப்ப அரோராக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவா வந்த? கமருதீன் கூட உனக்கு பிரச்சனை இருக்கு, அதை பேசுறதுக்காக வந்த. அதே மாதிரி அவர் எப்பனாலும் வரலாம்ல. கானா வினோத் இப்பதான் வரணும், சப்போர்ட் பண்றதுக்கு வரக்கூடாது, அதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? நீ ஒரு பிரச்சனையில நடுவுல வரனா கானா வினோத்தம் தான் நடுவுல வரலாம். கானா வினோத் நடுவுல பேசுறாரு. அதாவது இவங்க இதை தான் கேமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு கானா வினோத் போட்டு உடைக்கிறாரு. அது என்னன்னா, இவங்க வேணும்ட்டே ஒரு பிரச்சனையை கிளப்பணும், பிரச்சனையை கிளப்புறது மூலியமா வெளியே தெரியலாம், அதுக்காகவே திட்டமிட்டு உருவாக்குறாங்கன்னு சொல்றாரு. சில சமயம் இவர் சொல்லும் போது ஏத்துக்க முடியாது, ஏன்னா திட்டமிட்டு உருவாக்குறாங்கன்னு கானா வினோத் அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஆதிரை வேணும்ட்டே ஒரு பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டே இருக்காங்க. அதை வேணும்ட்டே ஒரு மாதிரி பண்ற மாதிரி தான் தெரியுது. இவங்க திரும்ப திரும்ப சொல்றாரு, கானா வினோத் நீ வேணும்ட்டே தான் பண்ற, உனக்கு கேம் ஆட தெரியல. அதனால அடுத்தவங்க போக போக கமருதீன் இருக்கார்ல, பிக் பாஸ் கிட்ட பேசுற மாதிரி சில விஷயங்களை பேசுறாரு. அது என்னன்னா, இவங்கள போய் எதுக்கு திரும்பி வர வச்சீங்க, இவங்களை கூட்டிட்டு வந்ததே வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆதிரையால ஒரு ஸ்டேஜுக்கு மேல பேச முடியல, சைலண்டா அந்த இடத்தை விட்டு ரூமுக்கு கிளம்பிடுறாங்க. ஆதிரை போனதுக்கு அப்புறமா வினோத் நிறைய விஷயத்த சொல்றாரு. வந்ததுல இருந்து இவங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரி கேமராவை பார்த்து சொல்றாரு. இதை தாண்டி என்ன சொல்றாருன்னா, அவங்க பிளான் ஒன்னே ஒண்ணுதான், வேணும்ட்டே சண்டை வலிக்கணும். அப்படி சண்டை வலிக்கும் போது எதிர இருக்கவங்க வார்த்தையை விடுவாங்கல்ல, அந்த வார்த்தையை பிடிச்சி வேற ஒரு பிரச்சனை பண்ணலாம். இதை தான் இந்த பொண்ணு வந்ததுல இருந்து பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாரு. கானா வினோத் சொல்றதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் போது, அதை மனசுல வச்சு கூட சொல்லலாம். ஆனா ஆதிரை பண்ணிட்டு இருக்கிறதும் அதுதாங்க. ஆனா அதுதான் பண்ண முடியும். ரீஎன்ட்ரி கொடுத்துட்டோம், நம்ம எப்படியாவது எல்லா பிரச்சனையிலையும் மூக்க நுழைச்சாதான் நம்ம தக்க வச்சுக்க முடியும்ன்றதுக்காக ஆதிரை பண்றாங்க. ஆதிரை வேணும்ட்டே தான் பிரச்சனை பண்றாங்க, எந்த டவுட்டுமே வேணாம், வேணும்ட்டே தான் பிரச்சனை பண்றாங்க. அரோராவை லைட்டா தூண்டி விடுறது, திவ்யா கிட்ட பேசி கமருதீன் அட்டாக் பண்றதுக்கு பிளான் போடுறது, இந்த விஷயத்தை தான் ஆதிரை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.